சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பீச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியோட வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸுக்காக இருக்கட்டும், இல்லை பீச் ஹவுஸ் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வந்து ஆசை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இருக்கட்டும், நம்மளோட வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக வந்துருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும். பீச் ஹவுஸோ இல்லை அப்படின்னா ஒரு ரெசார்ட் கான்செப்ட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ரெசிடென்ஷியலுக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸில் ஒரு மந்த்லி ரெண்டல், வீக் டேஸ் ரெண்டல் அந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படிங்கனாலுமே இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சூட் ஆகும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து பார்க்கும்போது சென்னை ஈசிஆர் கோவளம் பீச்சிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈசிஆர் அப்படின்னாலே ரொம்ப பாஷான ஏரியா, நம்மளால அங்கெல்லாம் வந்து வாங்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கிடையாது. நம்மளுடைய பட்ஜெட்டில் ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுமே லான்ச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளேயே நம்மளோட சைட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளேயும் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சைட் சுற்றியுமே ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்மே வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ நம்ம ரெசிடென்ஷியல் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கமர்ஷியல் ஆங்கிள்னு வந்து பார்க்கும்போது ரெசார்ட்டாக இருக்கட்டும், பீச் ஹவுஸ் அண்ட் வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். டோட்டலாக 2.5 ஏக்கர்ஸில் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. சுற்றி நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் அண்ட் பிளாக் டாப் ரோடு அண்ட் அமெனிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே டோட்டலாக 67 பிளாட்ஸில் இப்போ கரண்டாக 31 பிளாட்ஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. சைஸஸ் பொறுத்தவரை 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிளாக வந்துருக்கு. பிளாட் பெர் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ்னு வந்து பார்க்கும்போது 3650 ஆஃபர் ப்ரைஸாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஈசிஆர் பீச் ஒட்டியே இருக்கிறதுனால ஹைலி பாஷ் அண்ட் ப்ரீமியம் லொக்கேஷனாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. இதோக்கு பேரலல் ரோடுன்னு வந்து பார்க்கும்போது ஓஎம்ஆர் ஐடி காரிடாராக இருக்கட்டும், இந்த 2 ரோடுமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து டெவலப்மெண்ட் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சைட் சரௌண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கணும், அண்ட் வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுமே வந்து இருக்குது. எம்ஜிஎம் ரெசார்ட் அண்ட் மகாபலிபுரம், ஈசிஆர் முட்டுக்காடு, இன்னும் நிறைய பிளேஸுமே வந்து இருக்குது. அண்ட் ஓஎம்ஆரை பொறுத்தவரை நமக்கு மெரினா மாலாக இருக்கட்டும் அண்ட் வெவ்வேறு மால்ஸ் இன்னும் நிறைய பிளேஸுமே வந்து இருக்குது. ஸோ வீக்கெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த 2 ரோடுமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பிஸியாகவே வந்து இருந்துகிட்ருக்கும். சிட்டிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடமே வந்து இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா இந்த 2 ரோட்லையுமே நமக்கு வந்து ஹைலி டிமாண்ட் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். இதோட டுவர்ட்ஸ் நம்ம வந்து பாண்டிச்சேரியும் வந்து போகிறதுனால ஸோ அதையுமே வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆர் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது ஈசிஆர் தான் வந்து எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் அண்டு பாஷ் ஏரியாவாக வந்து இருக்கும். ஸோ ஓஎம்ஆரில் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ஐடி காரிடார் அப்படிங்கிறனால ரொம்ப வந்து அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அதே ப்ரைஸ்லையோ இல்லை அதை விட பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஈசிஆரில் ஒரு பாஷ் லொக்கேஷன்லேயே நம்மளால் ஒரு ரெசிடென்ஷியலுக்குமே வந்து அமைச்சிக்க முடியும். இதை தவிர கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஒர்க்காக இருக்கட்டும், சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், அப்ரிசியேஷனுக்கு இங்கே கொஞ்சம் கூட வந்து குறைய வந்து கிடையாது. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு வந்து பார்க்கும்போது செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், அந்த ஹிந்துஸ்தான் காலேஜ், சத்யபாமா யூனிவர்சிட்டி, காமாஜி ஹாஸ்பிட்டல், இன்னும் நிறையவே வந்து பார்த்தோன்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ உடனே ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். எந்த ஒரு டவுட்னாலும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஹவுஸ், உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் வந்து பார்த்துட்றீங்க, அதை நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.